இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிளான நிலக்கடலை துவையல் ரெசிபி செய்யலாமா? இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு தேங்காய், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை எடுத்திருக்கேன். இது கூட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 2 வரமிளகாய் வச்சுருக்கேன். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. 2 பல் பூண்டும் இது கூட கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு புளியும் இதோட சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 கருவேப்பிலை இதோட சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி ஒரு 90% அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலையும் தாளித்து இந்த துவையலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா சுட சுட இட்லி, தோசை இதுக்கெல்லாம் இந்த துவையல் சூப்பராக இருக்கும். இதே நீங்கள் தாளிக்காமல் கொரகொரப்பாக அரைச்சிட்டு சூடான சாதத்தில் போட்டு நீங்கள் பெசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.